ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌரியா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 பேர் போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000க்கும் அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும், காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப் பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5000த்திற்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படை குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் MT சர்வ் சக்தி என்ற LPG சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் LPG எரிவாயுவை ஏற்றி வரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக் கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 1,88,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதிச் சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாளச் சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30க்குள் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்புப் பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிஷாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார்.
செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.